இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஜியாவை தான் காமிக்கிறாங்க. அவள் ஏர்போர்ட்லேருந்து வெளியே ரிட்டர்ன் வந்துடுச்சேக்கா. ஸோ அப்போ அங்கே அசிஸ்டன்ட் கால் பண்ணிவிட்டு, மேடம் ஜோ கம்பெனியில் உண்மையிலே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்களா? கம்பெனியோட நிலைமை ரொம்பவே ஒர்ஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் வந்துட்டு பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கே லாஸ் ஆயிரும்னு சொன்னதும், அவன் வந்து தன்னோட ஹஸ்பண்ட் அவனை நான் காப்பாற்றாமல் யார் வந்துட்டு ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்லிட்டு, இல்லை நான் பண்ண போகிறேன், நீங்கள் வந்துட்டு அதுக்கு ரெடி பண்ணுங்கன்னு அவள் சொல்லிடுறா. ஸோ அப்போ அவளோட ஹஸ்பண்ட் மிங்க பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணுறான், முக்கியமான மீட்டிங் போக வேண்டியதாக இருக்குப்பா, நான் உன்னை பிக்கப் பண்ண வர முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் கம்பெனியோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது இல்லையா, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு வெளியே வந்தா. அங்கே பார்த்தா அங்கே மிங்க்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கவும் ஹீரோயின் தனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு இவன் ஹாப்பியாகிட்டு போனால். அங்கே பார்த்தா ஷாவின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து நான் கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சாரி கேட்டுட்டு ஹக் பண்ணிக்கிறா. ஸோ ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டு அங்கே அவன் பக்கத்தில் வந்ததுமே அவனுக்கு அதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக்காகி போயிடுது. ஓ இதான் உன்னோட மீட்டிங்கா அப்படின்ற செட் அவன் கேட்டதுமே, உன்னோட ஃப்ளைட் எப்படிப்பா வேமா வந்துச்சு அப்படின்ற செட்டை அவன் கேட்குறான். ஹீரோயின் நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுன்னு சொன்னதும், நான் வந்து ஷாவை வந்துட்டு பிக்கப் பண்ணிட்டு போயிடலான் தான் நினச்சேன், முக்கியமான மீட்டிங் இருக்குது அப்படின்ற சொல்லும்போது அந்த பொண்ணு பார்த்தா உடனே வணக்கம் சிஸ்டர் இன்லான்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டேக்கா. ஸோ அவள் கையில் இருக்க பேக் பார்த்தா நம்ம ஹீரோயின் தான். ஸோ என்னோட பேக் அவளோட கையில் என்ன பண்ணுது அப்படின்ற செட்டு கேட்டா, இவனுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. செக்ரட்டரி தான், நான் அவளை வந்து சிஸ்டராக தான் நினைக்கிறேன், அவன் 2 months கம்பெனியில் நல்லாவே ஒர்க் பண்ணிச்சேக்கா, எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறான்னு சொன்னான். ஹீரோயின் அதுக்கு எதுக்குமே ரிப்ளை பண்ணலை. நான் கேட்டது என்னென்னா அந்த பேக் அவள் கையில் என்ன பண்ணுது அப்படின்ற செட்டு கேட்குறா. ஸோ அப்போ அவங்க உடனே அவர் தான் எனக்காக வாங்கி கொடுத்தா, இது லிமிட்டெட் ஐட்டம், ஒரே ஒரு பேக் தான் இருக்குன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாயிட்டு அந்த பேக் அப்படியே பிடிங்கிட்டு அவளோட திங்ஸ் எல்லாத்தையுமே கீழே தூக்கி கொட்டி வச்சா. என்னோட திங்ஸை என்ன தவிர வேறு யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அவளுக்கு செம கடுப்பாயிட்டு இருக்கு. இவள் காருக்குள்ளே போய் உட்காந்ததும் இவனுக்குமே வேறு வேலை இல்லாமல் அங்கே காருக்குள்ளே போய் உட்கார வேண்டியதாக இருக்குது. அங்கே கதவை அவன் லாக் பண்ணி வச்சா. வண்டியை ஓட்டுன்னு சொன்னதும் இவனு வேறு வேலை இல்லாமல் வண்டியை எடுத்தா. அப்போ அவன் நான் இன்னமே வந்து ஏறலைன்னு சொல்லிட்டு தட்டிகிட்டே இருக்கா. பட் ஹீரோயின் பேச்சை கேட்டு அவனுமே அங்கேருந்து போனதும் இவளை நடு ரோட்டில் விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ அப்போங்க நீ வந்ததுமே ரொம்ப அதிகமாக பிஹேவ் பண்ணிட்ட மாதிரி தெரியலையா, அந்த பொண்ணு உன்ட்ட எவ்வளோ நான் பேசினா, நீ எப்படி வந்துட்டு இப்படி கோவப்படலான்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு என்னது நான் கோவப்பட்டேனா அப்படின்றத சொன்னதுமே, நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, அவர் ரொம்ப சிம்பிளான பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொன்னதும், ஆமாம் அதனால தான் என்னோட வீட்டோட மாஸ்டராக மாறிட்டு என்னோட திங்ஸவே யூஸ் பண்ணிச்சேக்காலான்னு சொன்னதுமே, நீ என்ன பேசிச்சேக்கா, உங்கள் பிரதர் பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்ணிச்சேக்கா, அவன் கம்பெனியில் சொல்லி எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வரதுக்கு ஏற்பாடு பண்ணிச்சேக்கா, அதனால தான் அந்த பொண்ணுகிட்ட நான் நல்லா பேசிகிட்டு இருக்கேன், அவளை கம்பெனி விட்டுமே என்னால் தூக்க முடியாது அப்படின்ற விஷயத்தை அவன் சொல்கிறான். புரிஞ்சுக்கோ, பாட்டி தாத்தாவுமே நீ ரிட்டர்ன் வரதை கேள்விப்பட்டு எல்லாருமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க அப்படின்றத அவன் சொல்கிறான். பட் நம்ம ஹீரோயினுக்கு இன்னுமே ரொம்ப கோவம் தான் இருக்குது. நம்ம ஹீரோயின் நீ என்கிட்ட வந்துட்டு இங்கே பிக்கப் பண்ண வரலன்னு போய் சொல்லிட்டு அவளை கூப்பிட வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு சொன்னதும், நான் வந்து அவளை பிக்கப் பண்ணிவிட்டேன், அப்படியே அங்கே மீட்டிங் தான் போக விருந்துச்சு, நீ வந்துட்டு ஏன் என்கிட்ட போய் சொன்ன, 1 hour பின்னாடி தான் வரப்போகுதுன்னு நீ ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன்னா உன்னையே சேர்த்து நான் பிக்கப் பண்ணிட்டு போயிருப்பேன்னு அவன் இப்போ திரும்பவும் போய் பேசிகிட்டு இருக்கான். ஸோ பிறகு இவன் ஆஃபீஸில் இருக்கும்போது அங்கே அசிஸ்டன்ட் வந்து ஒரு பிரேஸ்லெட் ஏலத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. இது உண்மையிலே கண்டிப்பாக ஜியாவோட அம்மாவோட தானா அப்படின்றத சொன்னதுமே, ஆமாம் சார், வீட்டில் திருடி அந்த மெய்டு வந்து விற்றுட்டாங்க, ஸோ இதை நாம் திரும்ப வாங்கியாச்சு சார் அப்படின்றத சொன்னதும் அவன் அதை அப்படியே பார்த்துச்சேக்கான். ஸோ இங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தா தாத்தா பாட்டியை பார்க்க போனதுமே அவங்க ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க. தயவு செஞ்சு இதுக்கப்புறம் நீ வெளிநாடுலாம் போக வேணாமா, நீ கண்டிப்பாக எங்களோடவே சேர்ந்து இருக்கணும், மிங்குமே உன்னோட தேவை இருக்குது அப்படின்ற சைட்டு பேசினதும், கண்டிப்பாக பாட்டி இதுக்கப்புறம் நான் வந்துட்டு எங்கேயுமே விட்டுட்டு போக மாட்டேன் பாட்டி அப்படின்றத அவ சொல்கிறா. நான் திரும்ப ஒரு சான்ஸ் அவனுக்கு கொடுத்து பார்க்கலான்னு நினைக்கிறேன், அவன் ரைட்டான வழியில் வந்துட்டானா கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் கொடுப்பேன், இல்லைனா அப்படியே அவனை விட்டுருவேன்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கிறா. ஸோ இவன் இந்த பிரேஸ்லெட்டை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஷாவி அங்கே உள்ளே வர்றா. வந்துட்டு அங்கே என்னப்பா இந்த பிரேஸ்லெட் வந்து யார் மேடம்காகவான்னு சொன்னதுமே அதை வாங்கி பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது, அவங்க எவ்வளோ லக்கி, எவ்வளோ லவ் பண்ணுற பர்சன்லாம் இருக்காங்க, எனக்கு எதுவுமே இப்படி இல்லை அப்படின்றத சொல்லும்போது, அப்போ அங்கே அவன் இது உனக்கு பிடிச்சா நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கையில் போட்டு விட்டதும் அங்கே அவன் ரொம்ப ஹாப்பியாகிடுறா. நேற்று நடந்த விஷயத்துக்கு இதை காம்பன்சேஷனாக வச்சுக்கோ அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ வெளியே பார்த்தா அவங்க சில செரி பழத்தெல்லாம் எடுத்துகிட்டு அங்கே வரும்போது அங்கே ஒர்க் பண்ணுற பொண்ணு அதை எடுக்க போனதுமே, இதெல்லாம் எவ்வளோ காஸ்ட்லி தெரியுமா, நீ வந்துட்டு முழு மாதம் சம்பளத்தை கொடுத்தாலும் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணிவிட்டு அங்கே அவனுக்கு போய் அதெல்லாமே
போய் ஊட்டி விட்டுட்டு அப்படியே அவன்கிட்ட கொஞ்சிட்டு இருக்கா. ஸோ அப்பாங்க நம்ம ஹீரோயின் உள்ளே வரும்போது இவன் இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கதை பார்த்துட்டு அவளுக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வந்திருக்கா, அதை அப்படியே மறைச்சி வச்சுட்டதும் அவள் அங்கேருந்து போக சொன்னதுமே, உனக்கு செடியே பிடிக்காதே, நீ எப்போ இருந்து இதை சாப்பிட ஆரம்பிச்ச அப்படின்ற சொன்னதும், இல்லைப்பா அதை அவங்க ஃப்ரெண்டை அனுப்பியிருக்காங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, நீ வேணாலுமே ட்ரை பண்ணி பாரு அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுகிட்டே ஹீரோ ஏன் வாங்கி அப்படியே டஸ்ட்பினில் தூக்கி போட்டா, என்ன பைத்தியம் ஆயிட்டியா, இதுக்காக இப்போ இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டுருக்க அப்படின்றத சைட்டு கோவப்பட்டதுமே, அப்போங்க நான் ஒர்க்கில் இப்போ ரொம்ப பிஸியாக இருக்கேன், மீட்டிங் போகிறேன், உன்கிட்ட பேச முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப திமுறாக பேசிட்டு போயிட்டுருக்கான். ஸோ ஹீரோயின் அசிஸ்டண்ட்டை கால் பண்ணி டோட்டல் ஆஃபீஸ்க்குமே சரி எல்லாமே ஆர்டர் பண்ண சொல்கிறா ஒவ்வொரு பேக்கெட். ஸோ அங்கே சரி மேடம் உங்களுக்கு சார் கொடுத்த கிஃப்ட்டு பிடிச்சிச்சான்னு சொன்னதுமே, என்ன கிஃப்ட்டை பற்றி பேசுகிறான்னு சொல்லிட்டு அவளுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. உங்கள் அம்மாவோட பிரேஸ்லெட்டை சார் வந்து ஆக்ஷன்லேருந்து எடுத்துட்டாரு உங்களுக்காக அப்படின்ற சொன்னதும், எப்படியோ எனக்கு என்ன வந்துட்டு பிடிச்சிருக்குனாச்சும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டு இவ வெளியே வழா. அவங்க அம்மாவோட பிரேஸ்லெட்டை போட்டுட்டு எல்லாட்டையுமே நான் வந்து நல்லா ஒர்க் பண்ணேன்னு சார் எனக்காக கிஃப்ட்டு கொடுத்தாரு, நீங்களுமே இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்குமே கிஃப்ட்டு கிடைக்கும் அப்படின்ற விஷயத்தை அவள் சொல்கிறா. ஆனால் டென்ஷனாகி போயிடுது. அங்கே அசிஸ்டன்ட் எல்லாருக்குமே ஒவ்வொரு பேக்கெட் செரி எல்லாமே கொடுக்குறாங்க. மேடம் வந்துட்டு இங்கே ஆர்டர் பண்ணியிருக்காங்க உங்களுக்காகன்னு சொல்லிட்டு. சோப்பாங்க அவள் அதை பார்த்துட்டு எல்லாருக்குமே கொடுத்துட்டீங்க, நீங்கள் என்ன இப்போ கொடுக்கவே இல்லை எனக்கு மட்டும், ஏன்னா ஒர்க்கு என்ன நல்லாவா பண்ணலைன்னு சொன்னதும், நீங்கள் தான் ஆல்ரெடி சாரோட சேர்ந்து சாப்பிட்டீங்களாமே, உங்களுக்கு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லும்போது ஹீரோயின் கோவம் ஆகிட்டு அவள் கையில் இருக்க அந்த பிரேஸ்லெட்டை வந்து பிடிங்கிடுறா. எவ்வளோ தைரியம் தான் நீ வந்து இதை கையில் போட்டுருப்ப, என்னோட திங்ஸை தொடக்கூடாதுன்னு உன்னை நான் சொல்லியிருக்கேனா இல்லையான்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும் அவள் உடனே அழுதுட்டு போனதுமே ஆஃபீஸில் இருக்கவங்க என்னப்பா இவன் மிஸ்டர்ஸ் ஆக ட்ரை பண்ணுறாளான்னு சொல்லிட்டு அங்கே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அவன்ட்டு போய் நடந்த எல்லாத்தையுமே சொல்லிட்டு அழுதுச்சேக்கா. மேடம்க்கு அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கும்போது நான் அதை வாங்கினது தப்பு தான் சொல்லிட்டு அப்போ அங்கே அவன் நான் தானே உனக்கு அதை கிஃப்டாக கொடுத்தேன், அவள் எப்படி வந்துட்டு இந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் அவட்ட போய் பேசுகிறேன்னு சொன்னால் நம்ம ஹீரோயினே அங்கே வந்துடுறா. நீ எதை பற்றி என்கிட்ட பேசணும் அப்படின்றத செட்டி கேட்டதும், நீ என்ன பேசிச்சேக்கா, அது நான் தான் அவளுக்கு கிஃப்டாக கொடுத்தேன், அவள் ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொன்னதும், அப்படியா நீ வந்துட்டு அதனால தான் என்னோட அம்மாவோட தூக்கி அவளுக்கு கொடுத்தியான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப கோவப்படுறா. நீ வந்து நினைக்கிறது தப்பு, எனக்கு அவளுக்கும் நடுவில் சிஸ்டர் பிரதர் உறவு தான் சொன்னதும், அப்படியா அதனால தான் ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படியே வந்து ரொம்ப அப்படியே ரொமான்டிக்காக செரி சாப்பிட்டுட்டு இருந்தீங்களான்னு சொல்லிட்டு கேட்டதுமே, நீ என்ன பேசிகிட்டு இருக்கன்னு சொன்னதும் ஹீரோயின் கோவம் ஆகிட்டாங்க. வேச தூக்கி போட்டு உடைச்சிடுறா. என்ன முட்டாள் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, இது எவ்வளோ எக்ஸ்பென்சிவ்னு தெரியல அப்படின்ற சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். இவன் உடனே நான் இருக்கிற வசதான ப்ராப்ளம் ஆயிடுச்சுக்கு, நான் இங்கேருந்து போகிறேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போனதுமே, இல்லை இப்போ கூட அந்த பொண்ணு நம்மளை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கா, நீ ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுற அப்படின்ற சேர்த்து அவன் ரொம்ப கோவப்பட்டதும், அப்போ ஹீரோயின் என்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் வர்றதுக்கு நல்ல வழிகள் இருக்குது, நீ இப்போ போனேன்னு வச்சுக்கோமே இதோட நம்ம உறவே கட்டாயிரும்னு சொன்னால் அவன் அங்கே கண்டுக்கவே இல்லை. அவள் தான் முக்கியன்ற மாதிரி போனதுமே இவளுக்கு பயங்கர டென்ஷனாகி போயிடுது. ஸோ வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது பார்த்தா அவங்க போஸ்ட் பண்ணி விட்டுருக்கா, இப்படி ரூத்லெஸ்ஸான பர்சன் வந்து ட்ரிங்க் பண்ணால் எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவன் கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணியிருக்கா. ஸோ ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கும்போதே அவன் அங்கே உள்ளுக்கு வேற கூட்டிகிட்டு வர்றான். ஸோ அப்போ அங்கே நம்ம ஹீரோயின்ட்ட அவர் ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருக்காரு, நீங்கள் கேர் பண்ணிக்கோங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் அவனை பிடிச்சி அப்படியே கீழே தள்ளி விட்டுட்டு, ஓ வேலை முடிஞ்சிருச்சுல கிளம்புன்னு சொன்னதும், நீங்கள் எதுக்காக அப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதுமே, நீ என்ன வந்துட்டு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறியா, எக்ஸ்ட்ராவுமே இப்படி வந்து சர்வீஸ் பண்ணிட்டுருக்கியா, அப்படின்னா உன்னோட சர்வீஸ் ரொம்ப நல்லா இருக்குது கிளம்பு அப்படின்ற சொல்லிட்டு கோட்டை பிடிங்கிட்டு அவளை துரத்தி விட்டா. ஸோ இவன் ஃபேஸில் தண்ணி தூக்கி ஊற்றி விட்டதுமே, எதை பைத்தியம் ஆயிட்டியா நீ, எதுக்காக என்கிட்ட இப்படி பிஹேவ் பண்ணுறேன்னு சொன்னதும் அங்கே ஹீரோயினுக்கு செம கடுப்பாகி போயிடுது. போகிறேன் என்னை டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்ற செட்டு போகிறான். நெக்ஸ்ட் டே ஆஃபீஸில் நம்ம ஹீரோயின் ஒன்றை மாதிரி பொண்ணு என்னோட ஆஃபீஸ்க்கு தேவை கிடையாது, நீ வேலையை ரிசைன் பண்ணிட்டு போயிடுன்னு சொன்னதும், நீங்கள் சாருக்கு எனக்கு நடுவில் இருக்க ரிலேஷன்ஷிப்பை தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்கன்னு சொன்னதும், அப்போங்க நம்ம மிங்க் வரதை பார்த்துட்டு இவ உடனே தானாகவே கீழே விழுந்துட்டு அவள் தள்ளி விட்டு அங்கே புள்ளி பண்ணுற மாதிரி ஆக்டிங் பண்ணுறா. ஸோ அவன் வந்ததுமே ஹீரோயின் அடித்து அங்கே தள்ளி விட்டுட்டு அவளை அங்கே கேர் பண்ணதும் அவங்க அம்மாவோட பிரேஸ்லெட் உடஞ்சி போயிடுது. அவனுக்கு அதை பற்றி கூட கொஞ்சம் கூட கவலையே இல்லை. அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனதுமே ஹீரோயின் எந்திரிச்சு கோவமாயிட்டு கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறா. எல்லாருக்குமே அங்கே ஷாக்காகி போயிடுது. அங்கே கூப்பிட்டுட்டே இருந்தால் அவள் போகும்போது அவளுக்கு தலை சுற்றிட்டுருக்கு. ஹாஸ்பிட்டல் அதுக்கப்புறம் காமிக்கிறாங்க. அப்போ அங்கே டாக்டர் செக் பண்ணிவிட்டு, இப்போ மிஸ்கேரேஜ் ஆற போகிற நிலைமையில் இருக்க மேடம், பேபி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி நம்ம நல்லா வந்து ரெஸ்ட் எடுக்க வச்சா சரியாயிருன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் இல்லை எனக்கு தேவையில்லை அந்த பேபி நீங்கள் அபார்ட் பண்ணிடுங்கன்னு சொன்னதும் அவங்க அசிஸ்டன்ட் டாக்டருமே ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க.
நீங்கள் வந்துட்டு நாங்கள் சொல்கிறது கேளுங்கன்னு சொன்னாலுமே இல்லை நான் டிசைட் பண்ணிட்டேன்னு அவள் சொல்கிறா. ஸோ இந்த பேபி கூட புரிஞ்சுக்கிச்சு அப்பா சரி கிடையாதுன்னு. ஸோ அதனால தான் இந்த உலகத்தில் வர விரும்பலன்னு சொல்லிட்டு அவங்க கவலைப்படுறா. ஸோ அங்கே ஆஃபீஸில் எல்லா முன்னாடியுமே வச்சு அவளோட பொசிஷன் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சாகணும். ஏன் அவள் இருக்கா, யாராச்சும் அவளை புள்ளி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இவன் வந்து உள்ளே கூட்டிகிட்டு போனதுமே அப்போ அங்கே அவள் திரும்ப அங்கே அழுதுட்டு ட்ராமா பண்ணுறா. எங்கனால தானே உங்களுக்கு இவ்வளோ அசிங்கமாயிருச்சு, அவங்க போட்டு அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஒன்றும் பரவாயில்ல, உனக்காக நான் எல்லாத்தையும் பொறுத்துக்குவேன்னு சொன்னதும் நான் என்னோட அண்ணன்ட்ட சொல்லிட்டேன். அவர் வந்து நம்ம கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு எல்லா ஏற்பாடுமே பண்ணிட்டார் அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அவன் ரொம்பவே ஹாப்பியாகிடுறான். ஸோ ஹீரோயின் வீட்டில் ரொம்ப அப்படியே ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துச்சுக்கும் போது இவன் வந்ததுமே உன்ட்ட எதுவுமே நான் பேசுறதுக்கு விரும்பல, நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேன்னு சொன்னதுமே என்னோட அம்மாவோட பிரேஸ்லெட் உடஞ்சி போச்சுன்னு சொன்னதும் நீ அதுக்கு போய் இப்போ அழுதுட்ருக்க அப்படின்றத அவன் சொல்கிறான். என் கம்பெனியில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்தால் இதே மாதிரி ஏகப்பட்ட பிரேஸ்லெட் நான் வாங்கி கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவளோட ஃபீலிங்கை பற்றி புரியாமல் பேசிட்டு போனதுமே நம்ம ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அந்த அக்ரிமெண்ட்டை எடுக்கிறா. ஸோ அப்போ அங்கே அசிஸ்டன்ட் கால் பண்ணிடுறாங்க. அவளோட பிரதர் ஜி நம்ம கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் வாங்குறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற விஷயத்த சொன்னதுமே ஹீரோயின் நல்ல ஐடியா தான், பண்ணிடலாம் ஒரு வழி அப்படின்றத சொல்லிட்டு அவங்க ரெடி பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்ட்ராய் பண்ணிடுறா. ஸோ அதுக்கப்புறம் அங்கே சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அங்கே ரெடி பண்ண சொல்கிறா. அங்கே அவன்கிட்ட கால் பண்ணி நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா, அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான், நான் வந்துட்டு சில டாக்குமெண்ட்ஸில் சைன் ஒன்ட்ட வாங்கணும், நம்ம வந்துட்டு ஓகே சொல்கிறியா நீ மீட் பண்ணுறதுக்குன்னு சொன்னதும் உனக்கு இப்போயாச்சும் புரிஞ்சுக்குச்சே, சரி வா நான் அவன் கூப்பிடுறான். என் ஹவுஸ் கீப்பர் பார்த்தா அங்கே இந்த எடுத்து அங்கே திங்ஸ் எல்லாத்தையுமே அங்கே கொண்டு வந்து வச்சதுமே தீயை வச்சு கொளுத்தி விட்றா. இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு இருக்க எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு ஸோ அங்கே மீட் பண்ணுறதுக்காக போனால் இவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்ததுமே அவன் சைன் பண்ணி கொடுத்துட்டு இப்போயாச்சும் உனக்கு புத்தி வந்துச்சு அந்த பொண்ணை பற்றி, இதுக்கப்புறம் நீ புரிஞ்சு நடந்துக்கிறணும், ஏதாச்சும் பிரச்சனை பண்ணாத அப்படின்ற சைட்டு போகும்போது ஹீரோயின் இந்த ஒரு மாதம் நீ ஹையர் பொசிஷனில் இருக்கிற வரைக்கும் நல்லா என்ஜாய் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் நீ வந்துட்டு வெறுங்கையோட தான் வீட்டை விட்டு வெளியே போக போகிற அப்படின்ற சைட்டு அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டுருக்கா. ஆஃபீஸ்க்கு போனதுமே அந்த ஷாவின் வர்றா. என்னோட பிரதர் அக்ரிமெண்ட் சைன் ஆனதில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டாரு இந்தாங்கன்னு சைட்டு கொடுத்ததுமே அது எல்லாமே ஃபேக்கான நம்ம ஹீரோயினாக ரெடி பண்ணது. ஸோ அதை பார்த்துட்டு அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு உடனே அங்கே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கான். ஹீரோயின் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா எல்லாமே போயிட்டுருக்கு. ஷாவி தான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா, அவளோட பிரதரால தான் அவனுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அப்பங்க நம்ம ஹீரோயின் எல்லாம் உண்மையே தெரிய வரும் கூடி சீக்கிரம், அதுக்கப்புறம் இவன் மூஞ்சி எங்கே கொண்டு போய் வைப்பான்னு பார்ப்போன்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருந்தா. அவங்க வந்து அவன் கூட சேர்ந்து எடுத்த ஃபோட்டோவை இவளுக்கு அனுப்பி விட்டதுமே இவன் நம்பரை பிளாக் பண்ணி விட்டா. ஸோ அப்போ அங்கே லாயர் கால் பண்ணிவிட்டு மேடம் டைவர்ஸ் அக்ரிமெண்ட் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, ப்ராப்பர்ட்டிஸுமே உங்களோட பேரில் எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்ற சொன்னதும் இதுக்கப்புறம் உனக்கு இருக்குடா வசமாக மாட்ட போகிறடான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கால் பண்ணிவிட்டு ஒரு முக்கியமான பர்த்டே பார்ட்டி இருக்குது மிஸ்டர் வாங்கோடது, நீ அங்கே போய் மீட் பண்ணணும், அவங்க கம்பெனி தான் உனக்கு மிகப்பெரிய ஹெல்ப்லாம் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்றத சொல்லும்போது அப்போ அங்கே அவன் நீ இவ்வளோ எனக்கு பண்ண பிறகு நான் உன்னை போய் கூட்டிகிட்டு போவேனா பாரு நான் யாரை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இவே ரொம்ப அப்படியே திமிரா இருக்கான். ஹீரோயின் நீ அங்கே போ, அதுக்கப்புறம் உனக்கு தெரியும் நீ எனக்கு டிசர்வே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவ யோசிக்கிறா. ஸோ அங்கே அந்த பார்ட்டியில் பார்த்தா அவங்க பிரதர் ஜியாவை கூட்டிகிட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதுமே அதை பார்த்துட்டு அவன் ஹாப்பி ஆகிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் பண்ண ஹெல்ப்புக்கு தேங்க்யூன்னு சொல்லிட்டு அப்போ மிஸ்டர் வாங்க இறங்கி வந்ததுமே இவங்க ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே போய் பேசுகிறாங்க. எங்கள் கூட கொலாப்ரேஷன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, எனக்கு ரொம்ப ஷார்ட் மெமரிப்பா, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, நான் செக் பண்ணி பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது அங்கே செக் பண்ணி பார்த்தா அப்படிலாம் எதுவுமே கொலாப்ரேஷன் ஆகலையேன்னு சொன்னதும் அவங்க 3 பேருக்குமே பயங்கர ஷாக்காகி போயிடுது. அப்போங்க உங்கள் கம்பெனி ஆல்ரெடி பேங்க்ராப்ட் நிலைமையில் இருக்குது, உங்கள் கம்பெனிக்கு போய் நாங்கள் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வாங்க கேட்டதுமே அதை கேட்டுட்டு அவங்களுக்கு ஷாக்காகி போயிட்டு அப்போ அவன் அப்படிலாம் எதுவும் கிடையாது, என் கம்பெனி வந்துட்டு பேங்க்ராப்ட்லாம் ஆகலை அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கே பேசி பார்க்குறான். சீதா அவங்ககிட்ட பேசி எங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே கொண்டு வந்ததுன்னு சொன்னதுமே என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, இவன் கம்பெனியோட சீக்ரெட்டை லீக் பண்ணான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இவனை கம்பெனி விட்டு 1 மாதத்துக்கு முன்னாடியே தூக்கிட்டோமே அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்களுக்கு இன்னுமே ஷாக் ஆகிட்டு இருக்கு. ஸோ டோட்டலாக ஃபேக்காக ரெடி பண்ணி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் அங்கே மேலேருந்து இறங்கி வந்துச்சேக்கா. அப்போ அங்கே அதை பார்த்துட்டு அங்கே அவன் ஷாக் ஆகி போயிட்டு நீ என்ன இங்கே பண்ணிட்டுருக்கன்னு சொன்னதும் கம்பெனி பேங்க்ராப்ட் ஆக போகிறது உண்மை தான், அந்த கம்பெனியில் யாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு விரும்பலன்னு சொன்னதும் நீ என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்ற செட்டு கோவப்படும் போது இவன் சேர்த்து நாங்கள் கொலாப்ரேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது, ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிச்சிருந்தா அது பெரிய லெவலுக்கு ரீச் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவனுக்கு ஞாபகம் வருது. ஸோ சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வந்துட்டு அவன் பயந்து போயிட்டு
தயவு செஞ்சு நீ வந்துட்டு இப்படிலாம் பிஹேவ் பண்ணாத, நீ நானும் பொண்டாட்டி புருஷன் தானே, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதெல்லாம் சகஜம்தான், உன்னோடைய கம்பெனி என்ன என் கம்பெனி என்னன்னு சொல்லிட்டு கேட்டதும் யாரை பற்றிப்பா பேசிகிட்டு இருக்க, உனக்கு எனக்கு ஆல்ரெடி டைவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்ற சைட் அவள் காமிச்சதும் அதை பார்த்துட்டு அங்கே ஷாக்காய் போயிட்டு என்ன பேசிகிட்டு இருக்க, என்னை நீ ஏமாற்றி கையெழுத்து வாங்கியிருக்கன்னு சொல்லும்போது இப்போ கூட பாரு பொண்டாட்டி மாதிரி அவள் தான் உன் கையை பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்கா அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் கையை எடுத்து விட்டுட்டு இந்த ஷாவின் தான் என்னை செடியூஸ் பண்ணிட்டா அப்படின்ற சொன்னதுமே அப்படியான்னு சொல்லிட்டு அவங்க ஃபோட்டோவை போட்டு விடுறா. பார்த்தா இவங்க 2 பேரும் சேர்ந்து அப்படியே வந்து செரி எல்லாமே க்ளோஸாக சாப்பிட்ட வீடியோஸ் தான். பார்த்தா கப்புள்ஸ் மாதிரி தான் இருக்குது. சீட் தான் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு பேசினதும் இவனுக்கு ரொம்ப அசிங்கமாக போயிடுது. ஸோ ஃபுல்லாக தண்ணியை போட்டுட்டு அங்கே வீட்டுக்கு வந்திருக்கான். வயிறு ரொம்ப பெயின் ஆயிடுச்சு. கோவமே ஹீரோயினை கூப்பிட்டா அவன் அங்கே சூப் எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்க சொல்கிறான். அங்கே மெடிசனை வச்சு எடுத்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பார்த்தா அவனால் அது முடியல, மெடிசன் தீர்ந்து போச்சு. இவன் எதுக்காக இப்படி பண்ணிட்டுருக்கா, வேணுக்குனே என்னை வந்து பண்ணுறாளான்னு சொல்லிட்டு கோவப்படுறான். ஒரு விஷயம் காமிக்கிறாங்க, அவன் ட்ரிங்க் பண்ணிட்டு வரும்போது ஹீரோயின் தான் அவ்வளோ தூரத்துக்கு கேர் பண்ணி அவனுக்கு மெடிசன் எல்லாமே கொடுத்துருக்கா. அவன் மெடிசன் கரெக்டாக எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து கரெக்டாக பேர் எல்லாமே அங்கே மென்ஷன் பண்ணி எழுதி வச்சுருக்கா. தாங்க முடியாமல் உடனே அங்கே கால் பண்ணிகிட்டே இருக்கான். அவளுக்கு நம்பர் வந்து போக மாட்டுது. ரொம்ப கோவமாயிட்டு ஃபோனை தூக்கி எரிஞ்சிட்டு நீ திரும்ப என் வாழ்க்கையில் வரணும்னு மட்டும் நினைக்காதன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகுறான். திரும்பவும் ஃபோன் எடுத்துட்டு தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போயிடாதப்பா, என்கிட்ட வந்துருன்னு சொல்லிட்டு வேற கெஞ்சி பேசிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின் அப்ராடு கிளம்பி போயிடுறா. அப்போ அங்கே நம்ம ஹாண்டாவில் பிக்கப் பண்ணுறதுக்காக வந்திருக்கான். சீட் பெல்ட் எல்லாமே போட்டு விட்டுட்டு அந்த ஃப்ராடு பையில் நீ விட்டுட்டு வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பி தான் சொல்கிறான். ஸோ அவனும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ எல்லாமே இருக்கவுமே இந்த ஃபோட்டோ வந்து ஒரு ஃபங்க்ஷனில் 2 பேர் சேர்ந்து எடுத்திருக்காங்க. இப்போ வரைக்குமே நீ இதை சேஃப்டியாக வச்சுருக்கியான்னு சொன்னதும் என்கிட்ட இருக்கிறது அது ஒரு ஃபோட்டோ தானே, அப்புறம் வச்சு தானே ஆகணும்னு அவன் சொல்கிறான். அப்பாங்க நீ வந்து இப்போ சிங்கிள் ஆகிட்டேன்னா நீ எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பியா, கிட்டத்தட்ட 10 வருஷமாக நான் உன்னை லைக் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ற சேர்த்து கேட்கும்போது ஹீரோயின் அவன் காலரை பிடிச்சி பக்கத்தில் இழுத்துட்டு ஆனால் வந்து அது அவ்வளோ ஈஸி கிடையாது என்னை இம்ப்ரெஸ் பண்ணுறதுன்னு சொன்னதும் நான் என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு அவன் சொல்கிறான். ஸோ இவன் ஆஃபீஸில் போயிட்டு ரொம்ப பைத்தியம் மாதிரி கத்திட்டு இருக்கான். என்ன வந்துட்டு எல்லாமே வந்து நம்ம கையை விட்டு போயிட்டுருக்கேன் அப்படின்றத சொன்னதும் சாரி இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே வந்து மேடம் தான் கொண்டு வந்தாங்க, ஸோ அவங்களே வந்து உங்களை விட்டுட்டு போயிட்டாங்கன்றப்ப இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையுமே வெளியே எடுத்துட்டாங்க எல்லாரும்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க. ரொம்ப ஷாக்காகி போயிடுது. வெளியே பார்த்தா சவுண்டு கேட்டால் என்னன்னு வந்து பார்த்தா ஆஃபீஸில் இருக்க எல்லா பொருளையுமே தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ போர்டு மெம்பர்ஸுமே எங்களுக்கு எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு, மரியாதையோட எங்களுக்கு காசு வந்து கொடுன்னு சொல்லிட்டு அங்கே சண்டை போடுறாங்க. ஸோ அதை கேட்டுட்டு பயங்கர கஷ்டம், அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஃபைனலாக பார்த்தா நம்ம அசிஸ்டன்ட்மே ரிசைன் பண்ணிவிட்டு அங்கே போகும்போது சில டாக்குமெண்ட்ஸ்லாம் விழுகுது. ஏன்னா அவனுக்காக கொண்டு வந்த அந்த அக்ரிமெண்ட் தான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் தான் அங்கே அவங்க கையாலே டிஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு போகும்போது இந்த ஷாவின் அங்கே வர்றா. அவளை அங்கே பார்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சோறாக்கிட்டு இப்போ எதுக்காக நீங்கள் வந்திருக்க அப்படின்றத சொன்னதும் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. நீங்கள் திரும்ப நட நிலைமைக்கு வந்துட்டீங்கன்னா உங்கள் பொண்டாட்டி உங்கள்கிட்ட திரும்ப வந்துடுவாங்க. இந்த கான்ட்ராக்ட் என்ன தெரியுமா, நான் வந்துட்டு ஒரு பெரிய ஒர்க் பண்ண போகிறேன் ப்ராஜெக்டில், நீங்கள் வந்துட்டு அதில் 3 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய லெவலுக்கு லாபம் கிடைக்கும்னு சொன்னதுமே அவ்வளோ காசுக்கு நான் எங்கே போவேன்னு சொல்லும்போது உங்கள் பேர் இன்னுமே நல்லா தானே இருக்குது, நீங்கள் வந்துட்டு லோன் எடுக்கலாம் அப்படின்ற விஷயத்த அவள் சொன்னதுமே அதை கேட்டுட்டு திரும்ப ஜியா என்கிட்ட வந்துடுவான்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டதும் நீங்கள் வந்துட்டு பேசாமல் ரெஸ்ட் எடுங்க, ஆஃபீஸில் என்னோட பிரதரும் நானும் ஒர்க் பண்ணுறேன்னு அவள் சொல்கிறா. இவனெல்லாம் பைத்தியமாக்குறது எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாரு, இதனால் எனக்கும் ஜீக்குமே நல்ல லைஃப் கிடைக்கும்னு சொல்லிட்டு அவ யோசிக்கிறா. ஸோ அதுக்கப்புறம் அங்கே ஒர்க் பண்ணுற எல்லாருமே மேடம் மட்டும் இப்படி இருந்திருந்தா இன்னைக்கு வந்து கம்பெனி நிலைமை இப்படியா இருக்குமா அப்படின்றத சேர்த்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அவங்க கோவமாயிட்டு நான் இப்போ கம்பெனிக்கு நியூ இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கேன், ஸோ இதனால் நீங்கள் இதுக்கப்புறமே வந்து தேவையில்லாமல் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கக்கூடாது, நீங்கள் சாரை போய் எதுவும் வந்து டிஸ்டர்ப்லாம் பண்ணக்கூடாது, நான் என்ன சொல்கிறேனோ அதை தான் கேட்டு நடக்கணும் அப்படின்றத அவ சொல்கிறா. நீங்கள் என்னனாலும் ஏன்ட்ட தான் வந்து பேசணும் அப்படின்றத சொன்னதும் நீ யார் ஓன்ட்ட ஏன் நாங்கள் வந்து பேசணும் அப்படின்றத சொன்னதும் உங்களுக்கு அப்படி விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இங்கே ரிசைன் பண்ணிட்டு போகலாம், நான் என்ன சொல்கிறேனோ அது மட்டும் தான் இங்கே நடக்கும் அப்படின்ற விஷயத்த அவ சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவங்க எல்லாருமே ரிசைன் பண்ணிட்டு போனதும் என்ன வெளியே சவுண்டுன்னு சேர்த்து வெளியே வர பார்க்குறான். அப்போ அவங்க வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு வேறு ஒன்றும் இல்லைப்பா, ஒர்க் பண்ண வந்துட்டு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் போய்க்கலாம், பேச்சை கேட்க மாட்டேன்னு சொன்னாங்க, ஒர்க் பண்ண விருப்பம் இல்லைன்னா நீங்கள் போகலான்னு சொன்னேன் அப்படின்ற விஷயத்த அவ சொல்கிறா. ஸோ அதை கேட்டுட்டு அவன் அப்படியே போயிட்டா
என்ன பண்ணுறதுன்னு சொன்னால் அவனை திரும்பவுமே அவன் பேச்சில் மயக்கி அப்படியே உட்கார வச்சிடுறான். ஸோ அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோயிட்ட நடந்துட்டு இருக்க விஷயங்கள் எல்லாமே சொன்னதுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கேப்பா அப்படின்றத சொல்கிறா. ஆமாம் மேடம், 3 பில்லியனை வாங்கி அவங்க பிரதர்கிட்ட கொடுத்துட்டாங்க, அந்த காசு எல்லாத்தையும் வச்சாலும் கேம் நீங்கள் விளாண்டுட்ருக்கான்னு சொன்னதும் அப்போ இன்னும் பிச்சை எடுக்க போகிறது கன்ஃபார்ம் தான் அப்படின்றத அவ சொல்கிறா. ஸோ அவங்க பிரதரை பார்த்தா கேம்லிங் விளையாண்டுட்டு அவன் ரொம்ப ஹாப்பியாகிட்டு ஜெயிச்சிட்டு இருக்கான். ஸோ அப்போ அவங்க சிஸ்டர்கிட்ட கால் பண்ணிவிட்டு பார்த்தே இல்லை நான் வந்துட்டு இதில் வின் பண்ணுவேன்னு சொன்னேன், அதே மாதிரி பண்ணிட்டேன் பார்த்தியான்னு சொன்னா. கேட்டுட்டா அவ சரி ஓகே இது லாஸ்ட் டைமாக வச்சுக்கோ, திரும்ப இந்த வேலை பண்ணாத அப்படின்றத சொல்கிறான். ஸோ அப்போ அங்கே ஃபோன் சைட்டு ஒரு பர்சன் வர்றான். உண்மையிலே வந்துட்டு நீ ரொம்ப பெஸ்ட்டாக விளையாடுறப்பா, இன்றைக்கி வந்துட்டு உனக்கு ரொம்ப லக்கியான டே, நீ எல்லாமே வந்துட்டு சூப்பராக வின் பண்ணிட்ட அப்படின்றத சொன்னதும் அவன் எல்லா காசையுமே கட்டுறதுக்கு ரெடி ஆகிடுறான். என்கிட்ட கால் பண்ணிவிட்டு நம்ம வந்து சக்ஸஸ் ஆகிட்டோம்ப்பா, நம்மளுக்கு ஏகப்பட்ட ப்ராஃபிட் கிடச்சிருக்குன்னு சொன்னதும் அதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இவன் உடனே அங்கே பார்ட்டி எல்லாமே ஏற்பாடு பண்ணுறான். இந்த விஷயத்தை பற்றி அங்கே நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சதுமே உண்மையிலே கொஞ்ச நாள் கூட அமைதியாக இருக்க முடியல பார்த்தீங்களா அவனால் அப்படின்றத அவ சொல்கிறா. ஸோ அப்போ அங்கே மிஸ்டர் லீ வந்து மேடம் நீங்கள் வந்துட்டு சொன்ன மாதிரியே அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்தாச்சு, இதில் பென்ட்ரைவில் இருக்குன்னு சொன்னதும் நாளைக்கு பார்ட்டியில் நீங்கள் அவனுக்கு கொண்டு போய் சர்ப்ரைஸ் கொடுங்க நம்ம ஹீரோயின் சொல்கிறா. ஸோ அவங்க வந்து பார்ட்டி வச்சு தான் வந்துட்டு பெரிய ஆள் ஆகிட்ட தான் அங்கே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டேக்கான். ஸோ எல்லாருமே இதுக்கப்புறம் கோஆப்ரேட் பண்ணி கம்பெனியில் ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ அப்போ அங்கே மிஸ்டர் லீயை பார்த்ததுமே அவன் கோவம் ஆகிட்டு உங்களை யார் உள்ளே விட்டது, நான் உங்களை இன்வைட்டே பண்ணலேன்னு சொன்னதுமே நீ சக்ஸஸ் ஆகிட்டேன்னா அதை பார்க்குறதுக்கு வரக்கூடாதா, சரி எப்படி சக்ஸஸ் ஆன என்ன மாதிரி வந்து அப்ரோச் எல்லாம் பண்ணீங்க அதை கொஞ்சம் டீட்டெயில்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணினா நல்லா இருக்குமே அப்படின்ற சொன்னதும் ஏன் இல்லை கண்டிப்பான்ட்டு சொன்னதுமே அவளுக்கு ரொம்ப பயமாயிருது. ஏன்னா சூதாட்டெல்லாம் விளாண்டான். ஸோ அப்போ அங்கே அவள் வேணான்னு சொல்கிறா இவருக்குலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. பட் அவன் எங்கள் பேச்சை கேட்காம அங்கே அந்த வீடியோவை போட்டு விட்டதுமே அது எல்லாமே வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் அவங்க பிரதர்கிட்ட அவள் கேம்லிங் விளையாண்டதை பேசுகிற விஷயம் எல்லாமே வந்ததுமே அதை பார்த்துட்டு அவன் ஷாக்காகி போயிட்டு என்ன இதெல்லாம்னு சொல்லும்போது என் பிரதர் வந்துட்டு இருந்தாலுமே நம்மளுக்கு சம்பாரிச்சு கொடுத்தாங்க அப்படின்றத சொல்லும்போது அதை கேட்டுட்டு ஆல்ரெடி அவன் எல்லா காசையுமே இழந்துட்டாங்க கேம்லிங்லன்னு உனக்கு தெரியாதான்னு சொன்னதும் அங்கே அவர் ரொம்ப ஷாக்காகிடுறா. அங்கே காலை பிடிச்சிட்டு எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா, அவன் என்னை பிளாக்மெயில் பண்ண அப்படின்ற சொன்னதும் அவன் ரொம்ப கோவமாயிட்டு கண்டிப்பாக நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்கிறான். கடைசியில் வந்துட்டு திரும்ப அங்கே பேங்க்ராப்ட் ஆகிடுது, எல்லா கம்பெனியுமே வந்து வச்சுருந்த எல்லா கான்ட்ராக்டுமே டெர்மினேட் ஆகிடுது. ஸோ போர்ட் மெம்பர்ஸ் காசை கேட்டு திரும்ப அங்கே போராட்டம் பண்ணதும் இவன் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு இத்தனை பிரச்சனைக்கு காரணமே இவ தான், இவளை வந்து போலீஸில் பிடிச்சி கொடுங்கன்னு சொல்லிட்டு அடிச்சு இழுத்துட்டு போக சொல்லிட்டு நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, என்னோட பொண்டாட்டி தான் ஜியா, நான் எப்படியாச்சும் வந்து பேசி சரி பண்ணிடுவேன் அவளை, நான் சொன்னால் அவள் கேட்பா அப்படின்றத சொன்னதும் அங்கே இருக்க எல்லாருக்கும் ஷாக் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் பார்த்தா அவளோட செலிப்ரேஷன் ரொம்ப சூப்பராக பண்ணிட்டேக்கா, நான் வின் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு. ஸோ வீட்டுக்கு வந்து பார்த்தா அங்கே வந்து அவளோட திங்ஸ் எது இல்லை, அங்கே வந்து ஃபோட்டோ எல்லாமே கிழிஞ்சு கிடக்க. அதை பார்த்துட்டு அவன் ஷாக்காகி போயிட்டு அங்கே பட்லர்கிட்ட என்ன இதெல்லாம் சொன்னதும் ஏன்னா வந்துட்டு மேடம் ஆல்ரெடி எல்லாத்தையும் அவங்க கையாலே எரிச்சிட்டாங்க, போகிறதுக்கு முன்னாடி எல்லாமே பண்ணிட்டு தான் போனாங்கன்னு சொன்னதும் அவள் பக்கா பிளான் பண்ணிட்டு தான் என்னை விட்டுட்டு போயிட்டாளான்னு சொன்னதுமே என்ன அவங்க பிளான் பண்ணாங்க, வெக்கம் இல்லாமல் நீ வந்துட்டு கொஞ்சம் கூட ஒழுக்கம் இல்லாமல் பொண்டாட்டியை விட்டுட்டு மிஸ்ட்ரஸோட சுற்றிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அவர் கோவப்படுறாரு. அதோட மட்டும் கிடையாது, இந்த பாரு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஒரு டாக்குமெண்ட்ஸை கொடுக்குறாரு. பார்த்தா அதில் நம்ம ஹீரோயினுக்கு ஆபாஷனான அங்கே இதெல்லாமே இருக்குது. அதை பார்த்துட்டு இதெல்லாம் எப்போ நடந்துச்சுன்னு சொன்னதுமே அங்கே வீடியோ காமிச்சா அவளாவே விழுந்துட்டு ஹீரோயின் மேலே பழிய போட்டதும் இவன் கீழே வந்து தள்ளி விட்டதில் தான் இப்படி அபாஷன் ஆகி போயிடுச்சு, உன் குழந்தைய உன் கையால் தாண்டா கொலை பண்ணிட்டு அப்படின்றத சொன்னதும் அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப கோவமாகி போயிட்டு அவன் நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, நான் அப்படியெல்லாம் பண்ணலைன்னு சொன்னதும் அப்படி பண்ணலையா, நீ அப்புறம் என்ன பண்ண, உன்கிட்ட வேலை பார்க்க விரும்பல, ரிசைன் பண்ணிட்டு போகிறேன், நீ எல்லாம் என்ன ஜென்மம் அப்படின்ற செட்டு திட்டி விட்டு போகிறாரு. அப்போ அங்கே அவன் ரொம்ப ரிக்ரெட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருந்தா கதவை திறக்க மாதிரி இருக்கவே பொட்டாட்டி தான் வந்துட்டாலான்னு சொல்லிட்டு இவன் ஹாப்பிட்டு போனால் தாத்தா பாட்டி தான் வந்திருக்காங்க, எங்கடா அவளை அப்படின்ற சொன்னதும் இவனால் எதுவும் பேச முடியல, உன் வாழ்க்கையை உன் கையாலே கெடுத்துட்டியாடா, பாட்டிக்கு உட முடியாதப்பா, அவள் எவ்வளோ தூரத்துக்கு கேர் பண்ணி பார்த்துக்கிட்டா தெரியுமா, கம்பெனியை மேனேஜ் பண்ணி வீட்டையும் மேனேஜ் பண்ணா, கம்பெனி லாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அப்ராட் போய் அங்கே ஏகப்பட்ட ட்ரிங்க் பண்ணி பாவம் அவளுக்கு வந்து பிளட்டிங் வேற வந்துச்சு, அவள் எல்லாமே உனக்காக பொறுத்துட்டு இருந்தா, அவளுக்கு வந்து வீட்டில் ரொம்ப வேலை பார்த்து மயக்கம் வந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போக ஆள் இல்லாமல் நாங்கள் இருந்தோம்னா நீ வந்து அந்த மிஸ்ட்ரஸோட சேர்ந்து பர்த்டே தானே செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமாக பிடிச்சி திட்டாரு. அவனால் எதுவுமே பதில் சொல்ல முடியல. நீடன் பண்ணுறான்னு சொன்னதுமே நீடன் பண்ண வச்சு பயங்கரமாக போட்டு அடிக்கிறாரு. அப்போ அங்கே பாட்டி கழுத்தில் கத்திய வச்சுட்டு நான் பேசாமல் செத்து போயிடுறேன் அப்படின்றத சொல்கிறாங்க. பாட்டி தயவு செஞ்சு நீங்கள் அப்படி பண்ணாதீங்கன்னு சொன்னதும் அவள் ரிட்டன் வரலன்னு வச்சுக்கோமே நான் உயிரோடு இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக அழுதுட்டு இருக்காங்க. இவன் உடனே அங்கே ரூமுக்கு போய் அங்கே திறந்து பார்க்குறான். பார்த்தா அங்கே வெட்டிங் ரிங் இருக்குது, அதை கையில் போடலான்னு பார்த்தா அது ரொம்ப சின்னதாகிடுது.
ஸோ அப்போ அங்கே ஒரு விஷயம் காமிக்கிறாங்க, நான் வந்துட்டு நல்லா வசதியான பிறகு உனக்கு டைமண்ட் ரிங்கே வாங்கி கொடுக்குறப்பான்னு சொன்னதும் எனக்கு அது எதுவுமே வேணாம், நீ கூட இருந்தாலே போதும்னு சேட்டவ பேசியிருக்கா. நான் வந்துட்டு இப்படி என் கை நழுவ விட்டுட்டு நீ அவ்வளோன்னு சேட்டி இவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது பாட்டி அங்கே வந்து என்னமே அவ்வளோ தேட போகாமல் என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்ற சொன்னதும், என்ன பாட்டி என்கிட்ட அட்ரஸே இல்லையே நான் என்ன பண்ணுறதுன்னு சொன்னதுமே பாட்டி அங்கே அட்ரஸை கொடுத்து நீ அங்கே போய் தேடிப்பாரு, அவள் கண்டிப்பாக அங்கே தான் இருப்பா, எப்படியாச்சும் பேசி கூட்டிட்டு வா அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் வீட்டுக்குள்ளே போனால் அங்கே அவனை பார்த்தா பயங்கர சூப்பராக அங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கான். ஹீரோயின்ட்ட அங்கே அந்த பிரேஸ்லெட்டை கொடுத்து அங்கே ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கான். அதை திரும்ப ஒட்ட வச்சிட்டான் போல. பட் ஹீரோயினுக்கு அதுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியலை. அப்போ அங்கே வெளியே இருந்து நம்ம மெங்க் அங்கே கூப்பிட்டதுமே அங்கே மழை வேற பெஞ்சிட்டு இருக்கா. அவன் நீடன் பண்ணிட்டு நீ வர வரைக்கும் நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ பட்லர் அங்கே வந்து நீ வந்து இப்போ வெட்டிய நேரத்தை வந்து கழிக்காத, பார்க்க மாட்டாங்கன்னு சொன்னதும் அவன் போக மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேவே இருக்கும்போது ஹீரோயின் மேலே இருந்து அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. ரொம்ப நேரமாக இருக்கான், நீ போய் மீட் பண்ணி ஒரு தடவை பேசி அனுப்பிவிட்ருப்பான்னு சொன்னதுமே இல்லை நான் வந்துட்டு என்ன கஷ்டப்பட்டேன்னு இவனுக்கு புரிய வேணாமா, மிஸ்ட்ரஸோட சேர்ந்து சுற்றுறப்ப இனிச்சிச்சுல படட்டும் கஷ்டம் அப்படின்றத அவ சொல்றா. திரும்பவுமே பட்லர் வந்து நீ இப்படி வெட்டியாக வந்து இருக்கிறது ரொம்ப வேஸ்ட்டு, நீ கிளம்புன்னு சொன்னாலுமே அவன் கேட்க மாட்டான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின்ட்ட அப்படி இந்த பிஸ்னஸ் மீட் இருக்கு நீங்கள் போகணும்ல அப்படின்ற சைட் அவர் கேட்குறாரு. அவன் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பேங்க் கம்பெனியோட ஒரிஜினல் பிரசிடென்ட் இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடி வந்து பேட்டி கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுமே இப்போ வரைக்குமே அவங்க யாரும் பார்த்ததில்லைன்னு சொன்னால் பார்த்தாங்க வந்து நிற்கிறது நம்ம ஹீரோயின் தான். அதை பார்த்துட்டு இவனுக்கு ஷாக் ஆகி போயிட்டு இவ்வளோ பெரிய விஷயத்தை என்கிட்ட மறைச்சிருக்கலான்னு சொல்லிட்டு அவளை மீட் பண்ணுறதுக்காக வம்பு பண்ணி பாட்டு அங்கே வீட்டுக்குள்ளே போயிடுறான். அங்கே உள்ளே இருக்க டெக்கரேஷன் எல்லாம் பார்த்ததுமே ஷாக் ஆகிடுறான். நம்ம ஹான் அங்கே இருக்கவுமே யார் இதுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னோட ஃபியான்ஸே ஹான் இவன் அப்படின்றத சொல்கிறான். இவனுமே ஒரு பெரிய கம்பெனியோட ஃபவுண்டர் தான் சேர்த்து அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறா. ஒன்று மாதிரி கிடையாது, வப்பாட்டி வச்சுட்டுலாம் சுற்றலை, நாங்கள் 2 பேருமே கூடி சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்க போகிறோன்னு சொன்னதும் நீ போய் சொல்லாதான்னு சொன்னதுமே இன்விடேஷன் அடிக்கலப்பா, அடித்தா நானே கொடுக்குறேன் நாங்கள் நம்ம ஹான்னு சொன்னதுமே என்கிட்ட நீ இவ்வளோ பெரிய விஷயத்தை ஏன் நீ மறைச்சேன்னு சொன்னதும் உன்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லையேன்னு சொல்லிட்டு அவனை கழுத்தை பிடிச்சி அங்கே வெளியே தள்ளி விட்டாங்க. ஸோ அப்போ அங்கே தாத்தா வர்றாரு, உனக்கு ஜோ கம்பெனி எதுக்காக என் பேட்டி வச்சு கொடுத்தா தெரியுமா, எப்படினாலும் நீ அந்த கம்பெனியை ஒழுங்காக ரன் பண்ண மாட்டேன். ஸோ இப்போ அவன் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணா, ஸோ கம்பெனி மூலமாக பண்ணலான்னு அவன் நினச்சா அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டுட்டு அவங்க ரொம்பவே ரிகரெட் பண்ண ஆரம்பிச்சிடுறான், நம்மளுக்காக எவ்வளோ யோசிச்சிருக்கா நம்ம இப்படி பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஷாவியை பார்த்தா அங்கே வீட்டில் வந்து நீடன் பண்ணிட்டு நான் வந்து திரும்ப ஜெயிலுக்கு போக விரும்பலப்பா, ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு அவன் மன்னிப்பு கேட்டதுமே உன்னை கண்டிப்பாக நான் மன்னிக்கவே மாட்டேன், உன்னால தான் என் வாழ்க்கை நரகமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவன் கழுத்தை பிடிச்சி அங்கே வெளியே தள்ளினதுமே அவன் ரொம்ப கோவமாயிட்டு நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நான் அவ்வளோ ஈஸியாக எப்படி ஜெயிலில் இருந்து வெளியே வந்தேன்னு நீ பார்க்குறியா, ஏன்னா அந்த கம்பெனியோட டாக்குமெண்ட்ஸில் நீ தான் சைன் பண்ண, நீ தான் உன் கையால் எங்களுக்கு காசு கொடுத்த, நீ இப்படிலாம் பண்ணுறதுனால உன் பொண்டாட்டி திரும்ப உன்கிட்ட வந்துருவா நீ எதிர்பார்க்குறியா, கண்டிப்பாக வரமாட்டேன் அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க அவன் கோவமாகி போயிடுறான். ஸோ இங்கே ஹீரோயின் மீட்டிங் எல்லாமே போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹான் வந்து ஹீரோயினுக்கு பொக்கே எல்லாமே கொடுத்ததுமே நான் என்ன திரும்ப வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை கன்சல்ட் பண்ணணுமான்னு சொல்லிட்டு அவள் யோசிக்கும் போது அவன் ரிங் எல்லாமே கொடுத்துட்டு ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கான். பட் இவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரிய மாட்டுது. இவன் வீட்டில் உட்காந்து ஒரு விஷயம் யோசிச்சு பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அது உடஞ்சி போய் எல்லாமே வந்து தோற்று போயிட்டோமே நினைக்கும் போதே ஹீரோயின் உனக்கு நான் ஹெல்ப் பண்ண இருக்கேன், நீ ஏன் கவலைப்படுற, உனக்காக உழைச்சி நான் சம்பாரிச்சு கொடுக்குறேன் அப்படின்றத அவள் சொல்லியிருக்கா. அவனுக்கு எல்லாமே பெண் எல்லாமே வாங்கி கிஃப்ட் எல்லாமே பண்ணியிருக்கா, இதை வச்சு நீ எல்லாமே பண்ணு சக்ஸஸ் ஆகும்னு சொல்லிட்டு இதை நினச்சி இவன் இப்போ ரிகரெட் பண்ணிட்டு இருக்கான். ஸோ இவள் வீட்டில் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கதை பார்த்துட்டு பாட்டி நீ இன்னமே அவட்ட போய் பேசி அவளை கூட்டிகிட்டு வரலையான்னு சொல்லி கேட்டதுமே அவள் எங்கிட்ட போய் கூட்டிகிட்டு வருவான், இல்லை பாட்டி அவள் ரொம்ப பிஸியாக இருக்கா அதனால தான் அப்படின்ற சொன்னதும் அவள் எப்படி இருந்தாலும் என்னை மீட் பண்ண வந்திருப்பா, ஏன் வரலன்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அவள் கோவம் ரொம்ப நாள் இருக்காது, கண்டிப்பாக திரும்ப ரிட்டர்ன் வந்துடுவான்னு சொன்னதுமே இவனுக்குமே அப்படின்னா வந்துடுவான்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட் வருது. இங்கே நம்ம ஹீரோயினை இவன் அம்யூஸ்மெண்ட் பார்க்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கான். அங்கே அந்த குதிரை எல்லாமே விளையாட கூட்டிகிட்டு வரும்போது எனக்கு இந்த இடம் பிடிக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்னு சொன்னதும் நீ வந்துட்டு ப்ளே பண்ணும்போதெல்லாம் நாங்கள் தூரமாக இருந்து பார்த்துட்டு தானே இருப்பேன் அப்படின்ற விஷயத்தை அவன் சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின்மே ரொம்ப ஹாப்பியாகிடுறான். விளையாடும்போது அவள் ரொம்ப சோகமானதுமே இவன் ஃபோட்டோ எல்லாமே எடுத்துட்டு எதுக்காக இப்போ சோகமாக இருக்கன்னு சொன்னதும் வாழ்க்கை எவ்வளோ கஷ்டமாக மாறி போயிடுது பார்த்தியான்னு சொன்னதுமே அப்படி தான் வர செய்யும், பட் நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி அதை மாற்றிக்கணும்ப்பா அப்படின்றத சொன்னதும் அப்படின்னா நான் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆன் ஆகணுமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கா.
ஸோ பாட்டி எங்கள் வீடியோ கால் போட்டால் அவங்ககிட்ட அழுதுட்ருக்காங்க. நான் வந்துட்டு உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுமா, ப்ளீஸ்மா வாமா அப்படின்ற செட்டு கூப்பிடுறாங்க. அதை கேட்டுட்டு அவளுக்குமே அங்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ நம்ம ஹான்ட்ட கால் பண்ணி நான் என்ன அவனை போய் மீட் பண்ணணுமாப்பா அப்படின்ற செட்டு கேட்கும்போது இது அவனோட தரப்பில் வந்துட்டு ட்ராப்பாக கூட இருக்கலாம், பாட்டி அவ யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ நீ யோசிச்சு என்னனாலும் முடிவு பண்ணு அப்படின்றத அவன் சொல்கிறான். ஸோ ஹீரோயின் அதையுமே மீறி சரின்னு சொல்லிட்டு அங்கே மீட் பண்ணலாம் பாட்டின்னு சொல்லிட்டு கிளம்பி போனால் அங்கே கண்ட்ரியில் இறங்குனதுமே கொஸ்டின்ஸ் வளைச்சு கட்டி கேட்குறாங்க. இவ எப்படியோ பாட்டியை மீட் பண்ணாங்க வந்துடுறா. வந்து பார்த்தா பாட்டி வந்து வீல் சேரில் அங்கே கீழே விழுந்து கிடக்காங்க. ஆல்ரெடி அந்த ஷாவின் அங்கே இருக்கா. அப்பாங்க இவங்க வேகமாக ஓடி வந்துட்டு என்னாச்சு இதெல்லாம் அப்படின்ற சைட்டா அவன் ரொம்ப கோவப்படுறான். பாட்டி அங்கே வந்து கையை நீட்டினா அந்த ஷாவினோட சைடில் இவ வேகமாக ஹீரோயினோட பின்னாடி மறைஞ்சிக்கிட்டதுமே ஹீரோயின் பக்கம் கையை காமிச்சதுமே அந்த ஷாவின் இவ தான்ப்பா எனக்குனே பாட்டியை பிடிச்சி தள்ளி விட்டா. ஏன்னா பாட்டி தானே இவளை வர சொல்லி போர்ஸ் பண்ணாங்க, அதனால தான் சொன்னதும் அதை கேட்டுட்டு இவன் கோவம் ஆயிட்டு நீ எதுக்காக இப்படி பண்ணன்னு சொல்லிட்டு திட்டான். ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அங்கே ஹீரோயினை பிடிச்சவன் பயங்கரமாக திட்டிட்டு இருக்கவுமே இவன்ட்ட எதுவும் வந்து பேசுகிறது வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அவள் டிசைட் பண்ணிடுறா. பாட்டி இவளை எவ்வளோ நல்லா கேர் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவளுக்கு நல்லாவே புரியும், அவங்க எப்பயுமே புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஷாவின் அவன்ட்டு அங்கே பேச ட்ரை பண்ணதுமே நீ வாயை மூடுன்னு சொல்லிட்டு இவன் கோவப்படுறான். போய் அங்கே பார்க்க போய் அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. இவன் வந்து அங்கே அவளுக்கு எதிராகவே இவனை ஏற்றி விட ட்ரை பண்ணதுமே உன் வாயை மட்டும் மூடிட்டு பேசாமல் ஏதாச்சும் வந்துட்டு பேசி என்ன டென்ஷன் கலப்பாது அப்படின்றத சொல்கிறான். டாக்டர் வந்துடுறாரு. இப்படி பாட்டிக்கு நல்ல விதமாக சர்ஜரி எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு பட்டன் வந்துட்டு அங்கே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது பார்த்துட்டு இவே ஷாக் ஆனதும் உடனே இது வந்துட்டு அங்கே நம்ம ஜியாவோடதாச்சே அவள் தான் அப்போ தள்ளி விட்டுருக்கான்னு சொல்லிட்டு பேசினதும் இவன் அதை பார்த்துட்டு ரொம்ப கோவமாயிட்டு இருக்கான். ஸோ அப்போ அங்கே ஹீரோயின் போலீஸை கூட்டிகிட்டு வந்துட்டு உன்னோட ஆக்டிங் எவ்வளோ மோசமாக இருக்குது, பட் ஆனால் உண்மையெல்லாம் உனக்கு தெரிய வேணாமான்னு சொல்லிட்டு அவள் ஆல்ரெடி அங்கே ரெக்கார்டிங் எல்லாமே அங்கே வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கா. என்னன்னு பார்த்தா அந்த ரூமில் வந்துட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து போட்டு வச்சிருக்கா. ஆல்ரெடி என்னோட ரூம்ல இருந்து ஏகப்பட்ட திங்ஸ் எல்லாமே திருடி போயிட்டு இருந்துச்சு, எனக்கு ஏதோ டவுட்டாக இருந்துச்சு, அதனால தான் நான் பண்ணேன்னு சொல்கிறா. இவங்க அந்த ரூம்க்கு போயிட்டு நம்ம ஹீரோயினோட திங்ஸ் எல்லாமே தொட்டு பார்த்துட்டு அவள் திரும்பவே வரவே மாட்டானா, இது எல்லாத்தையுமே நான் யூஸ் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு அவளுக்கு பயங்கர ஹாப்பியாகி போயிடுது. பாட்டி வந்து என் குடும்பத்தவே கெடுத்துட்டேன், நான் உன்னை சும்மா விட மாட்டேன், வெளியே போனேன்னு சொன்னா இவன் மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக பாட்டியை பிடிச்சி இவ தான் மேலேருந்து தள்ளி விட்டுருக்கா. ஸோ பயந்து போயிட்டாங்க. சாரி எல்லாமே கேட்கும்போது ஹீரோயின் 100 மில்லியன் லெவலுக்கு இவ திருட்டுத்தனம் பண்ணியிருக்கான்றதை ப்ரூவ் பண்ணதும் அவளை அரெஸ்ட் பண்ணி அங்கேருந்து இழுத்துட்டு போகிறாங்க. ஸோ ஹீரோயின் அங்கேருந்து போனால் இவன் பின்னாடியே போனதுமே நம்ம ஹான் அவள் பின்னாடி இதுக்கப்புறம் வராதன்னு சொல்லிட்டு கோவமாயிட்டு அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறான். அப்போ அங்கே டாக்டர் அவங்க பாட்டிக்கு வந்து நல்லபடியாக சர்ஜரி எதுவும் முடிஞ்சிருச்சு, பட் அவங்களால திரும்ப இன்னும் எந்திரிக்கவே முடியாது அப்படின்ற விஷயத்த சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் அங்கே ரொம்பவே கவலையாயிடுறான். ஸோ இவங்க சிஸ்டரை பற்றின விஷயம் எல்லாமே தெரிஞ்சதுமே இந்த ஜி கண்டிப்பாக நான் அவனை பழிவாங்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே மெசேஜ் பண்ணி விடுறான் அவனுக்கு, உன்னோட ஜோ கம்பெனியை நான் வந்து விலைக்கு வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு இதனால் கம்பெனி ஆக்ஷனுக்குமே போகாமல் தப்பிக்கும்னு சொல்லிட்டு அவனுமே சரின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே அசிஸ்டன்ட் இந்த விஷயத்த சொன்னதுமே இது ரொம்ப வந்துட்டு வித்தியாசமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஷாக் ஆகிட்டுருக்கு. ஸோ இவன் போய் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தா. அப்போ அங்கே கொஞ்ச நேரத்தில் பார்த்தா இவன் அடியாலெல்லாம் கூட்டிகிட்டு வந்ததும் அதை பார்த்துட்டு இவன் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணால் அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்கான். கண்டிப்பாக இன்றைக்கி ஒன்று சும்மா விட மாட்டேன்டான்னு சொல்லிட்டு ஆனால் கரெக்டாக இப்போ ஹீரோயின் போலீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்துடுறா. அப்போ தான் என்ன சென்சிட்டு காமிக்கிறாங்க. நம்ம ஹான் எல்லாருமே வச்சு அவங்க வந்து டீட்டெயில்ஸை கண்டுபிடிச்சா இது வந்துட்டு ஃபேக்காக இவன் தான் ரெடி பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அங்கே தெரிஞ்சு போயிடுது. ஸோ ஒரு லொக்கேஷனை கண்டுபிடிச்சி அவங்க வந்துடுறா. அப்போ அவங்க போகும்போது உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உன் ஹஸ்பண்ட் தள்ளி விட்டதுனால உன் புள்ள செத்து போகல, உன்னோட ரூமில் நாங்கள் ஆல்ரெடி பர்ஃப்யூம் எல்லாமே அடிச்சு விட்டுருந்தோம், அதை ஸ்மெல் பண்ணதுனால தான் உனக்கு இப்படி ஆச்சு அப்படின்றத சொன்னதும் ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு கவலை ஆயிடுச்சுக்கு. வந்து இப்படி உன்னை வெளியே எடுக்கிறதுக்காக ஜியா வந்திருக்காங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாவே ஹாப்பி ஆகிட்டு அப்படின்னா இன்னமே அவங்க என்ன ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்காங்க, நான் இம்ப்ரெஸ் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாகிறான். ஸோ அப்போங்க நம்ம ஹான்ட்ட ஹீரோயின் என்னடா இவனை போய் காப்பாற்றிருக்கான்னு நினைப்பேன் நீ, எனக்கு தெரியும், பட் ஒரு ஹியூமன் என்ற டைப்பில் தான் நான் காப்பாற்றினே நம்ம சொல்கிறான். ஸோ இப்படியே நாட்கள் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் நியூஸ் எல்லாமே வைரல் ஆகுது, ஹீரோயினும் ஹானுமே மேரேஜ் பண்ண போகிறாங்கன்னு. இவன் உடனே ஃப்ளைட்டை பிடிச்சி அப்ராடுக்கு கிளம்பி போகிறான். ஸோ அங்கே இருக்க எல்லாருமே அவங்க ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் சரியில்லைன்னு சொல்லிட்டு இவனை பற்றி தான் காசு பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே தாத்தாவுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவங்க 2 பேத்துக்குமே வெட்டிங் பண்ண ஏற்பாடு பண்ணா. அங்கே இவன் உடனே அங்கே ரிங்கை கொடுத்தாவட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுறான். பட் ஹீரோயின் கண்டுக்கவே இல்லை அவனை. நம்ம ஹானை தான் அவள் சூஸ் பண்ணுறான். 2 பேருக்குமே நல்ல விதமாக கல்யாணமே ஆயிடுது. இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காதவுமே அவள்
அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறா. அதை கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஃபைனலாக வந்து அடுத்தவ பின்னாடி போய் கடைசியில் வாழ்க்கையை நாசமாக்கி நடுத்தருவில் நின்றுட்டுருக்கான். லவ் பண்ணுற ஒரு நல்ல பையன் கிடச்சி அவன் லைஃப் நல்லபடியாக செட்டில் ஆகிருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.